காமராஜர் அவர்களின் நல்லாசியோடு தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாக கள்ளச்சாராய மரணங்களை தவிர்த்திடவும் கள்ளுக்கடையை திறப்போம், சுதேசியத்தை காத்திடுவோம் என்று கூறி ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த மாபெரும் அறவழி ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள பல்வேறு அரசியல் கட்சியின் சார்பாக வந்துள்ள சகோதர சகோதரிகளுக்கும் பல்வேறு அமைப்புகள் மற்றும் பல்வேறு இயக்கங்களின் தலைவர்கள் அனைவர்களுக்குமே இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறிக்கொள்கிறேன். யாரோ கள்ளச்சாராயத்தை குடிக்கிறாங்க, ஏதோ குடும்பம் நடுத்தருக்கு வந்துகிட்டு இருக்கு, நமக்கு என்ன, நமக்கு வேற வேலை இருக்கு, அதை பார்ப்போமே என்ற எண்ணம் இல்லாம வணிகர்களின் காவலராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணாச்சி முத்துக்குமார் அவர்களின் வழி நடக்கக்கூடிய அண்ணன் அருள்குமார் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறணும். தமிழக அரசு முதல்ல இரட்டை வேடம் போடுவதை தவிர்க்க வேண்டும். அதாவது ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பூரண மதுவிலக்கு அப்படின்னு சொல்றதும், ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அரசாங்கங்கிற பேர்ல அது நடத்துற பார் ஒரு பக்கம் நடக்கும், எங்க கட்சி நிர்வாகிகளும் கள்ளச்சாராயத்தை விற்பாங்கிற ரெட்டை வேஷம் ஏன் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பொதுமக்களும் பல்வேறு எதிர்கட்சிகளும் பூரணமா மதுவிலக்க கொண்டு வாங்கன்னு கேட்கும் போது அரியணையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, அவங்களோட உயிர் போயிரும், இந்த மதுப்பிரியர்கள் இறந்து போயிருவாங்க, அவங்களை காப்பாற்ற முடியாது, அவங்களுக்காகத்தான் இந்த அரசாங்கமே இந்த மதுபான கடைகளை திறந்து வச்சிருக்கோங்கிற ஒரு பொய்யான போலியான அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. விஞ்ஞானம் எவ்வளவோ வளர்ந்துகிட்டு இருக்கு, எவ்வளவோ மருத்துவ வசதிகள் இருந்துகிட்டு இருக்கு. எந்த கூமுட்ட சொன்னா குடியார போய் உடனே செத்து போயிடுவான்னு சொல்லி மருத்துவமனைகள் எந்த நேரமும் அவங்களை காப்பாற்றுறதுக்கு தயாரா இருக்கு. இன்னைக்கு மூடுங்க நீங்க மதுக்கடைகளை, எந்த மதுப்பிரியரை செத்து போறாங்கிறத நாங்க பாக்குறோம். அவர்களுக்கு சிறப்பு மருத்துவ சிகிச்சை அளிக்கிறதுக்கு எவ்வளவோ படித்த மருத்துவர்கள் தயாரா இருக்காங்க. சும்மா மக்களை ஏமாத்திக்கிட்டு சும்மா ஒரு பொய்யான காரணத்தை திமுக அரசாங்கம் சொல்லக்கூடாதுங்கிறத இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு 69 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த உயிரிழந்தவங்க யாரும் பல கோடீஸ்வரர்களோ அல்லது ஒரு பல மல்டி மில்லியனர்களோட குடும்பத்தில் பிறந்தவங்க கிடையாது. கூலி தொழிலாளிகள், அன்றாடம் ஏதோ ஒரு விவசாயம் பார்த்தோ அல்லது ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போயோ தொழில் செய்யக்கூடிய ஒரு அப்பாவிகள். அரசாங்க மதுபான ஆலைகள்ல அரசாங்கம் சார்பா விற்கக்கூடிய அந்த மதுபானத்தை குடிச்சிட்டு உயிரிழந்தவங்க தான். அரசாங்கம் கொடுக்கக்கூடிய மதுபான விலை அதிகமா இருக்கு, சரி அதை வாங்கி குடிக்கிறது கூட வழி இல்லாம குடிச்சு இறந்தவங்க தான் அந்த அப்பாவிகள். நாங்க காலங்காலமா கள்ளுக்கடைகளை திறங்கன்னு சொல்லி போன அரசாங்கத்துக்கும் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், கோரிக்கையா வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்குமே கள்ளுக்கடைகளை திறக்க சொல்லி பல ஆர்ப்பாட்டங்களையும் போராட்டங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எந்த ஒரு அரசாங்கமும் செவி சாய்க்க மாட்டேங்கிறாங்க. காரணம், ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களோட மதுபான ஆலைகள், ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களோட அமைச்சர் பெருமக்களா இருக்கட்டும், பாராளுமன்ற உறுப்பினர்களா இருக்கட்டும், அவங்க நடத்தக்கூடிய சாராய ஆலைகளோட வியாபாரம் குறைஞ்சிருங்கிற ஒரே நோக்கத்துக்காக மதுபான கடைகளை தமிழக அரசு மூட மறுக்கிறீங்க. இந்த மதுபான ஆலைகளாலையும் இந்த மதுபானத்தை குடிக்கிறதுனாலையும் அப்பாவி தமிழ் மக்கள் இறந்துகிட்டு இருக்காங்க. அண்டை மாநிலமா இருக்கக்கூடிய ஆந்திராவா இருக்கட்டும், பாண்டிச்சேரியா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும், அனைத்து மாநிலங்கள்லையும் கள்ளுக்கடையை திறந்து வச்சு கள்ள குடிச்சு யாராச்சும் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லி ஏதாச்சும் வரலாறு இருக்குங்களா?
இல்ல. பனை மரத்திலிருந்து வேரிலிருந்து உச்சி வரைக்கும் கிடைக்கக்கூடிய அனைத்து பனை மரத்தோட பாகங்களுமே பயன் தரக்கூடியதுதான் மனிதர்களுக்கு. அப்படி இருக்கக்கூடிய பனையிலிருந்து அந்த இயற்கை மூலமா வரக்கூடிய அந்த கல்லை விற்கிறதுக்கு அரசாங்கம் தடை பண்ணிக்கிட்டு இருக்கு. தயவு செய்து தமிழக அரசாங்கம், மாண்புமிகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக கள்ளுக்கடைகளை திறக்க உத்தரவிட வேண்டும். பூரண மதுவிலக்கை தமிழக அரசு விரைவில் கொண்டு வர வேண்டும். அரசோட மதுபான கடைகளை மூடிட வேண்டும். அதுபோல தங்களின் அமைச்சர் பெருமக்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகளை உடனடியாக முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இல்லை என்றால் நாளைக்கு விக்கிரவாண்டியில இடைத்தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் நேரம் இருக்கு. நாளை காலையில தான் ஓட்டு போடுறதுக்கு மக்கள் எல்லாம் இருக்காங்க. தமிழக மக்கள், அதுவும் குறிப்பா விக்கிரவாண்டி தொகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் தயவு செய்து கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிங்க. பொதுவா இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி தான் ஜெயிப்பாங்க, பணபலம் அதிகமா இருக்கும், பணத்தை கொடுத்தா வாக்க விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இருக்கும். அதனால எதிர்கட்சிகள் கூட போட்டி போடாம விலகி நிற்கக்கூடிய இந்த இடைத்தேர்தல்ல விக்கிரவாண்டி வாக்காளர்கள் இந்த கள்ளச்சாராய சாவுனால உயிர் வந்த அந்த 69 பேரோட குடும்பத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்து, இந்த சாராயத்தினால மதுபான ஆலைகள்னால தமிழக மக்கள் பாதிக்கப்படக்கூடிய இந்த அவலங்கள் எல்லாம் நினைச்சு பார்த்து இந்த ஆளுகிற திமுகவுக்கு ஒரு பாடமா விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல தோல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆர்ப்பாட்ட கூட்டத்தின் வாயில தமிழக மக்களுக்கும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்களுக்கும் கோரிக்கையை அறிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை தமிழக மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் இந்த தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் சார்பாகவும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டக்காரர்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உடனடியாக அரசு மதுபான கடைகளை மூட வேண்டும், கள்ளுக்கடைகளை திறந்திட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்பளித்த அண்ணன் அருண்குமார் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.